ஹாய்களா பாத்தீங்கன்னா நான் தான் வந்து ஜஸ்ட் ஜெரிஸ் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ல காடுவெட்டி பாளையம் அப்படிங்கிற இருக்க ஒரு பிளேஸ்ல இருக்க ஜேடிசி கிளப் ரெசார்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். நைட் டைம் பாத்தீங்கன்னா மணி இப்போ ஒரு 11 மணி 10 மணி போல தான் நாங்க வந்து ரெசார்ட்டுக்கு வந்தோம். ஸ்விமிங் பூல ஃபுல்லா அந்த மருந்து தான் அடிச்சு விட்டுருக்காங்களாம். அதனால இப்போ குளிக்க முடியாது. பின்னால பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு வியூ, அழகா அந்த பெரிய படத்துல நான் வந்து உண்மையில பாத்தீங்கன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ரெசார்ட்டுக்கு வந்திருக்கேன். அப்புறம் இங்க பாருங்க இந்த இது பியல் இது என்ன சொல்லுவாங்க, பேல் தானே, பேல் மாதிரி ஒரு செட்டப் வச்சிருக்காங்க, நல்லா இருக்குது. இப்படி உட்காந்துட்டு குளிருது. பாத்தீங்க உட்காந்து ஜூஸ் எல்லாம் இப்படி குடிப்பாங்க, கண்ணுல லெமனா எதையோ போட்டுட்டு உட்காந்து இருப்பாங்க. படத்துல தான் பாத்திருக்கேன். அது பேர் என்னது, வெள்ளரிக்காவா, வெள்ளரிக்கா. ஸ்விம்மிங் பூல்ல பாத்தீங்கன்னா சொன்னாங்க நைட்டு வந்து மருந்து போட்டு விட்டுருவாங்களாம். அது வந்து ஃபுல்லா உள்ள கிளீன் பண்ணிடுமா ஸ்விம்மிங் பூல. ஸோ மார்னிங் வந்து ஏதோ பண்ணும்போது ஃபுல்லா கிளீன் ஆயிரும், கீழே இருக்க அழுக்கெல்லாம் வந்து இந்த மருந்து எடுத்துரும் அப்படி ஏதோ சொன்னாங்க. ஸோ ஃபில்டர் ஆகிட்டு இருக்கு இங்க வந்து தண்ணி. இங்க பாருங்க தண்ணி நைட் டைம் ஃபில்டர் ஆக்கிட்டு இருக்கு. ஒரு ஊஞ்சல் ஒண்ணு இருக்கு, நத்து விழுந்துடாதுல. அருமையா இருக்கு. ஆமா இல்ல ஆஃப் பண்ணிட்டேன், லைட் ஆஃப் பண்ணிட்டான். ஸோ அவ்வளோதான். இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் ஏரியாவில் இவ்வளோ தான் இருக்கு. நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். இதுல வந்து ஒரு 4 வில்லா இருக்கு, 4 வீடு இருக்குது. நம்ம வந்து 3ஆம் நம்பர் வீடு, 3வது வில்லால தான் இருக்கோம், ஸ்டே பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் இருக்க போறோம். உள்ள வந்தீங்கன்னா 3 சோஃபா இருக்குது, ஒரு டிவி இருக்கு. இங்க வந்து டைனிங் ஏரியா. சாப்பிட்டுட்டு இங்க 1 2 3 ரூம் இருக்கு. உள்ள போட்ட சுவிட்சை மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் போட்டோம்னா ஒயிட் கலர் லைட் இருக்குது. அப்புறம் மறுபடியும் போட்டோம்னா ஒயிட் கலர் இருக்குது. இல்ல சாரி, ஃபர்ஸ்ட் எல்லோ எரிஞ்சிருக்கு. மறுபடியும் போட்டோம்னா எல்லோ கலர் எரியுது. இங்க என்னது, ஐயோ பாத்ரூம் ஒரு ரூம் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ரூமுக்குள்ள வந்து பெட்டு, எப்படியும் 3 பேர் இல்ல 3 பேர் படுக்கலாம். கபோர்டு ஒன்று வச்சிருக்காங்க. அப்புறம் இங்க ஒரு 4 கபோர்டு ஃபுல்லா எக்ஸ்ட்ரா பில்லோஸ், பெட்ஷீட்டு அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோதான், இதுதான் ரூமு. ஏசியும் இருக்குது. பார்த்தீங்கன்னா மேலே வந்து மொட்டை மாடி. இங்கே தான் வியூ பக்கா சூப்பராக இருக்கு. 4 வீடு இருக்குது. இப்போ வரைக்கும் யாருமே அங்கெல்லாம் இல்லை. ஒரு வீட்டில் மட்டும் தான் ஆள் இருக்காங்க. மற்றபடி 2வது வீட்டில் நம்ம தான் இருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து டின்னரை வந்து இன்னைக்கு நைட்டு மிஸ் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து கரெக்டாக 10 மணிக்கு வந்தோம். அது 8 மணிக்கு 8:30 டின்னர் வந்து நம்ம சாப்பிட்ருக்கணும். ஸோ நம்ம மார்னிங் தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். ஸோ அவ்வளோதான், தூங்கலாம். தூங்கிட்டு மார்னிங் பார்க்கலாம். காலையில் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கோம். ஃபுட் என்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா தோசை, பொங்கல், அப்புறம் ஒரு உளுந்த வடை, சாம்பார், சட்னி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி இவ்வளோ கொடுத்து வச்சுருந்தாங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்குது. தோசை வந்து நிறையா எவ்வளோ நாளும் எடுத்துக்கலாம். இதான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு இங்கே. நம்ம ரெசார்ட்டோட காரிடாரில் இருக்கோம். ஸோ வந்து இதில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னா, மேலே ஒரு பிளே ஏரியா வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே தான் டார்மெட்ரி ரூம், இங்கே தான் இருக்குது டார்மெட்ரி. ஷட்டில் கோர்ட் ஒன்று இருக்குது, பில்லியார்ட்ஸ், அதுக்குள்ளே வந்து ஒரு டேபிள் டென்னிஸு, பில்லட்ஸ் அங்கே வந்து ஆளுக்கு ஒரு பேர் சொல்கிறியா, பிளாட்ஸா, பில்லட்ஸ் ஏதோ ஒன்று, BILLIARDS. அங்கே வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா டேபிள் டென்னிஸு, கேரமு, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே விளையாடுறதுக்கு இருக்குது. இங்கே கொஞ்சம் பெட்டு இதில் போட்டிருக்காங்க, இது எதுக்குன்னு தெரியல. அப்புறம் மெயினாக இங்கே ஒரு மசாஜ், நீங்கள் ஃப்ரீயாக மசாஜும் பண்ணிக்கலாம். இதுதான் ப்ளே ஏரியா. குட்டிஸ் விளாடுற மாதிரி அவங்களுக்கு ஏற்றாப்புல இந்த கார்ட்டூன்ஸ்லாம் சைடில் ஃபுல்லாக வாலில் பெயிண்ட் இது பண்ணியிருக்காங்க. டோரா, சோட்டா பீம்னு குட்டிஸ்க்கு வந்து உள்ளே உட்காந்து விளாடுற மாதிரி ஒரு சின்ன இது டென்ட்டு மாதிரி. பைக்கு, காரு, டெடி பேரு. அப்படி வெளியே வந்தீங்கன்னா டார்மெட்ரி ரூமு. லைட்டு போடு. ஓ இப்படி இருக்குதா, வா பரவாயில்ல, நல்லா இருக்குதா, நீட்டாக இருக்கும். மொத்தம் 4 பேர் டார்மெட்ரியில் 4 பேர் படுத்துக்கலாம். 4 பேர் ஒரே இதில் ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு டார்மெட்ரி, ஒரு டிவி, அப்புறம் ஏசிலாம் இருக்குது. சின்னதாக குட்டி அழகாக சின்ன ஸ்பேஸில் ஒரு ஜிம் வச்சுருக்காங்க. குளிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பானு தனியாக உள்ள செப்பரேட்டாக தனித்தனியாக நிறையா வச்சுருந்தாங்க. ஸ்டீம் பாத்து, மசாஜ், அது இதுன்னு என்னென்னமோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஓகே அவ்வளோதான். இது எல்லாமே வந்து ஸ்பாக்குள்ளே இருக்குது. இப்போ நம்ம நேராக போய் ஸ்விமிங் பூலில் குளிக்க போகிறோம். ஸ்விம்மிங் முடிச்சுட்டு ஷவரும் பண்ணிக்கலாம், தனியாக குளிச்சுக்கலாம். அப்படி நம்ம வெளியே வந்தோம்னா இங்கே ஒரு கோயில் இருக்குது. இங்கே பாருங்கள், கபடி கோர்ட்டு, பார்க் ஒன்று இருக்குது.